வக்ரமாகுது. அது என்ன பலனை செய்யும்? ஒரு கிரகம் வக்ரமாகும் போது தான் செய்ய வேண்டிய பலனை அப்படியே மாற்றி செய்யும். அதுதான் பலனுங்க. இப்போ ஒண்ணு இல்லை, தனுசு லக்னம், லக்னத்துல குரு. இந்த பலன் எப்படி இருக்கு? நல்ல ஒழுக்கம் உள்ளவங்க, நல்ல நியாயமானவங்க, நல்ல நேர்மையானவர், யாருக்கு எந்த துரோகம் பண்ணாத ஆளு, அவ்வளவு தூய, கெட்ட எண்ணங்களுக்குள்ள, கெட்ட சிந்தனைகளுக்குள்ள, கெட்ட பழக்கத்துக்குள்ள போகாத ஆளு லக்னத்துல குரு நின்னுது அப்படின்னா இது அப்படியே மாத்துங்க. சூரியன் இங்க நின்றுச்சு, இங்க குரு வக்ரம் ஆயிடுச்சு. எல்லா தப்பும் பண்ணுவா அப்படி, எல்லா தப்பும் பண்ணுவா அப்படி, எல்லா இடைச்சல்களும் இருக்கு, எல்லா சிக்கல்களும் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் அப்படியே தலைகீழா பலனை மாத்திக்கிங்க. நல்லவர் இல்லை, இங்க கொஞ்சம் தீயவர் தான், கொஞ்சம் கெட்ட எண்ணங்கள் இருக்கவே தான் செய்யுங்க. ஏமாத்துறது, இடைச்சல் பண்றது, அடுத்தவனுக்கு சிக்கல்களை கொடுக்கறது, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக பண்ணோம். அதே தான் சனிக்கு. சனி லக்னத்துல நின்றுச்சு, இது வக்ரம் ஆயிருச்சு, நல்லா இருக்கு. வக்ரம் ஆகல, மோசமா தான் இருக்கு. இன்னொன்னு, ஆட்சி பெற்ற கிரகங்கள் வக்ரமாகும் போது நீச பலனத்துக்கு போகுங்க. இங்க சனி வக்ரம், இங்க சனி வக்ரமாச்சு அப்படின்னம்னா இது உச்சமாக நீங்க எடுத்துக்க வேண்டாம், இதை நீசமாகத்தான் நீங்க எடுத்துக்கணும். இங்க அந்த ஸ்தான பலத்தை இழந்து நிக்குது, தன்னுடைய காரக அமைப்பையும் இழந்து நிக்குது. அதுவும் ரொம்ப முக்கியம். இங்க சுபர் பார்க்குது, ரொம்ப நல்லா இருக்கு. இது எந்த லக்னமா வேணா வச்சுக்கோங்க, துலா லக்னமாகவே வச்சுக்கோங்க. சரி, துலா லக்னம், துலா லக்னம், லக்னத்திலேயே சனி வக்ரமாகுது, உச்சம் பெற்று வக்ரம் ஆகுது. எந்த ஒரு கெட்ட குணங்களும் இங்க இருக்காதுங்க, அப்படியே இது மாறுங்க. இங்க ஒரு சுபர்கள் பார்க்குது, இது ரொம்ப நல்ல பலன்களை அந்த சனியானது கண்டிப்பாக செய்யும். வக்ரம் ஆகல, இங்க கொஞ்சம் போட்டி பொறாமைகள் எல்லாமே கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சோம்பேறித்தனம் இருக்கும், போட்டி பொறாமைகள் இருக்கும், எல்லா சூழ்ச்சிகளும் தெரிஞ்சவராக பண்ணக்கூடியவராக கண்டிப்பாக இருப்பாருங்க. சில சமயங்கள்ல நிறைய ஜாதகங்கள் நான் பார்த்தது உண்டு. மகர லக்னம் ஆகட்டு, கும்ப லக்னம் ஆகட்டு, லக்னத்திலேயே சனி ஆட்சி பலத்தோட நிக்குது, ஹேண்டிகேப்டா, மாற்றுத்திறனாளியாக இருப்பாங்க. மாற்றுத்திறனாளியாக இருக்கிற அமைப்புகள் எல்லாமே இந்த லக்னத்துல நிக்கிற சனி ஆனது தரும். சொந்த வீட்டுல ஆட்சி பலத்தோட நிற்கும் போதும் கூட மாற்றுத்திறனாளி, இந்த மாதிரி அமைப்புகள்ல ஏகப்பட்ட ஜாதகம் பார்த்துருக்குறேங்க. கும்ப லக்னத்துக்கு அப்படி ஒன்றும் பெரிய அளவுகள்ல நான் பார்த்தது இல்லை. நம்ம பார்த்ததுன்னு சொல்ல முடியும். மகர லக்னத்துக்கு லக்னத்துல சனி ஆட்சி பலத்தோடு நிற்கும் போது அது உடல் பிறக்கும் போதே பிரச்சனைகள். ஆனா பிறக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, அட்டமதிபதி திசையில பிறப்பாங்க. இங்க சூரியன் நிக்கி வக்கரமாய்த்தான் நிக்கி, இங்க வக்கரம் தான் சனி இருந்தாலும் கூட அந்த உடல் ஊனத்தை கொடுக்கத்தான் செய்யுது. சனி வக்கரமானாலும் கூட இங்க நீச பலத்துக்கே வந்தாலும் தருது, இல்ல ஆட்சி பலத்திலேயே நின்னாலும் தரு, இங்க சூரியன் நின்னாலும் தருது. ஆனா பிறக்கும் போது அவயோக திசைகள்ல பிறந்தால் அந்த மாதிரி அமைப்புகளை செய்யும். வக்ரம்ங்கிறது நீங்க எடுத்த ஸ்தான பலத்தை அப்படியே திருப்பி போட்டுக்குங்க, அவ்வளவுதான். உச்சமானா நீசம், நீசமானா உச்சம், இப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரிதான் பலன்களையும் அப்படித்தான். லக்னத்துல குரு நிக்குது, அங்க வக்கரமாகும் போது ஒரு பலன், வக்கரமாகாம நேர்நிலையில் இருக்கும்போது ஒரு பலன். இதுதான் வக்கரத்துக்கு முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது. சனியுடைய வக்கரத்தை நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஏன்னா சனி மிகப்பெரிய ஒரு கிரகம். இது நல்லதை செய்ய ஆரம்பிச்சதுன்னா ஆகா ஓகோன்னு செய்யும். ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் சனி திசையில தான் நாட்டையவே பிடிச்சிருக்கிறாங்க, சனி திசையில தான் பெரிய அளவுகள்ல சம்பாதிச்சிருக்கிறாங்க. சனி திசை அவங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல கொண்டுட்டு போயிருக்குது. அதுக்கு காரணம் எல்லாம் பார்த்தோம்னா இந்த சனி உச்சமா இருக்கு. சிம்ம லக்னத்துல சனி உச்சம், நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது சனி உச்சம் தான். 3ஆம் வீட்டுல மறைஞ்சு உச்சமாக்கும் போது நல்லா இருக்குங்க. இங்க வக்கரமானாலும் சரி, ஆசிரியர் வக்கரமாய் குரு பார்த்துச்சு அப்படின்னு இன்னும் கூடுதல் சிறப்பு. இவருக்கு வக்கரமாய் குரு பார்வையில தான் இருக்கு, ரொம்ப கூடுதல் சிறப்பாகவே இருக்குங்க அந்த சனி திசை. அதனாலதான் அவர் சனி திசையில சிஎம்மானாரு. அந்த வக்கரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன்களை செய்ய, ரொம்ப முக்கியமான பலன்களை செய்யறதுக்கு அந்த வக்கரம் உதவியாக இருக்குது. சில சமயங்கள்ல பலனை மாற்றி செய்யறதுக்கும் காரணமாக இருக்குது. சனி வக்கரமாகிறதுல பெரிய குற்றம் நாம் சொல்லிட முடியாது. அது ஆட்சி வக்கரம், உச்ச வக்கரமாகும் போது எந்த விதத்திலையுமே தப்பு எதுவுமே கிடையாது. சரி, எவ்வளவு நேரம் இருக்கு? முடிஞ்சது. உனி ஏதாவது அஸ்தங்கள் அங்கேது பேசுறதுனாலும் பேசிடலாம். அஸ்தங்கத்தை
ஒரு கிரகம் நம்மளுக்கு வந்து அஸ்தங்கமாகுது, அஸ்தமனம். அஸ்தமனம் அப்படிங்கிறது என்னன்னா, சூரியனுக்கு நெருங்கி ஒரு கிரகம் போகும்போது அது அஸ்தமன கதியை அடையுதுங்க. சூரியனுடைய ஒளிக்கு பக்கத்தால் இந்த கிரகங்கள் போகும்போது தன்னுடைய சுய ஒளியை இழக்குது. அப்போ வந்து தான் செய்ய வேண்டிய பலனை கொஞ்சம் குறைச்சு செய்யும், ஆனா கண்டிப்பாக செய்யும். ரொம்ப நெருங்கி அஸ்தங்கமாகுது. இப்போ சுக்கிரனும் சூரியனும் ஒரே டிகிரியில இருக்குது. இது வந்து என்ன பண்ண, திருமண வாழ்க்கையை இல்லாம பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரனும் சூரியனும் ஒரே டிகிரியில் அஸ்தங்கமாகும் போது, இது ஒரு 5 டிகிரி விலகிடுச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பாக திருமணத்தை கொடுக்க அதுல எந்த விதத்துலையும் தடைகள் இருக்காது. புதனுக்கு வந்து அஸ்தங்க தோஷமே கிடையாதுங்க. புதன் அஸ்தங்கமானால், ஏன்னா எப்பவுமே புதன் அஸ்தங்க நிலையிலேயே அதை மேக்சிமம் இருக்கு. அதனால புதனுக்கு அஸ்தங்க தோஷமே கிடையாது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு சனிக்கு வந்து சனி அஸ்தங்கமாகும் போது இங்க சூரியன் ரொம்ப பலவீனம் ஆயிடும். சூரியனும் சிக்கலை பண்ணு. அஸ்தங்கம் பண்ற கிரகங்கள் சுபராக இருந்துச்சுன்னா சூரியனுக்கு வலுவு, அஸ்தங்கம் பண்ணக்கூடிய கிரகங்கள் பாவராக இருந்துச்சுன்னா சூரியனுக்கு பலவீனம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு கிரகம் நம்மளுக்கு பலன் தருது அப்படின்னா அது அஸ்தங்கம் இல்லாம நல்ல நேர்நிலையில இருக்கும்போது நல்ல பலன்களை செய்யும். அஸ்தங்கம் ஆகுது அப்படின்னா நல்ல பலன்களை குறைச்சு செய்யும். அதே மாதிரி தான் கெடுபலன்கள் தரக்கூடிய ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆகும் போதும் கூட நம்மளுக்கு கெடுபலன்களை அது குறைச்சு செய்யும், கெடுபலன்கள் குறையும். இதெல்லாம் இது பிளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது அஸ்தங்கத்துல. ரொம்ப முக்கியமா அந்த சுக்கிரனுடைய அஸ்தங்கம் 1 டிகிரியில் அஸ்தங்கம் ஆகும்போது சில பேருக்கு அந்த கல்யாண தாமதம், கல்யாணத்துல இடைஞ்சல்கள், சிக்கல்கள் எல்லாமே வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு 7-2 எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம முக்கியமா பார்க்கணுங்க. அஸ்தமனங்கிறது சூரியனோட நெருங்கி நிற்கும் போதுதான். எந்தெந்த கிரக ராகுகேதுகளுக்கெல்லாம் அஸ்தங்கமே கிடையாது. ராகுகேது சூரியனையே அஸ்தங்கம் பண்ணும். அஸ்தங்கங்கிறது சூரியன் தான் பண்ணு. சூரியன் வந்து மற்ற கிரகங்களை நெருங்கும் போது அதனுடைய ஒளிய பூமியில படவிடாம பண்ணி சூரியனுடைய ஒளியை மட்டும்தான் கொடுக்கு. இப்போ சூரியன் ஒளி முன்னாடி டார்ச் லைட் அடிச்சா வேலையை செய்ய போகுது, அந்த மாதிரி தானுங்க. புதனுக்கு அந்த அமைப்புகளே கிடையாது. அஸ்தங்கமானாலும் சரி அஸ்தமாகலினாலும் சரி அது செய்ய வேண்டிய பலனை செய்யும். முக்கியமா சுக்கிரனுக்கு நம்ம அஸ்தங்க அமைப்புகளை பார்க்கணும். அமாவாசை அமைப்புகள்ல இருக்கிற அந்த சந்திரனையும் பார்க்கணும். அமாவாசையில சந்திரன் இருக்கும்போது சந்திரன் நம்மளுக்கு தெரியாது, சந்திரனுடைய ஒளியும் நம்மளுக்கு கிடைக்காது. ஆனா இங்க குரு பார்வை அந்த அமாவாசை சந்திரனுக்கு கிடைச்சிச்சுன்னா அது மிகப்பெரிய யோகமாகவும் மாறும். அதே மாதிரிதான் சுக்கிரன் மஸ்தகமாகும் போது குரு பார்வை கிடைச்சதுன்னா பலன் மாறுங்க. குரு பார்வை கிடைச்சதுன்னா உறுதியாக பலன் மாறும். பௌர்ணமி சந்திரன் பார்வை கிடைச்சாலும் பலன் மாறும். சந்திர அதியோகங்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு. அது சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ரொம்ப நல்ல விதமாகவே வேலை செய்யும். வேற எந்த கிரகங்கள், செவ்வாய் அஸ்தங்கமாகிறது கொஞ்சம் செவ்வாயுடைய காரக ஆதிபத்தியத்தை குறைச்சுதான் செய்யுங்க. இதுதான் அஸ்தங்கங்கிறது. இதை பற்றி நம்ம பேசணும்னா இதுவும் ஒரு டாப்பிக்கை எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய பேச வேண்டியது வரும். இந்த வீடியோவில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வேகமாக சொல்லிட்டு வந்துட்டேன். முதல்ல சூரியனுக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு சொல்லியிருந்தோம்னா நான் பார்த்தா சந்திரன் முடிச்சு செவ்வாய்க்கே வந்திருப்பேன். இவ்வளோ வித்தையும் சொல்லியிருக்க முடியாது. வேகமாக போனதுனால தான் எல்லாத்தையும் சொல்ல முடிஞ்சுது. சரி, இவ்வளவு நேரம் நம்ம இந்த ஜோதிட ரகசியங்கள் சேனலில் லைவ்ல இருந்து பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. மறுபடியும் ஒரு நல்ல டாபிக்கோட நல்ல வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னங்க 1.5 மணி நேரம் தான் போயிருக்குது. நிறுத்தியாச்சு, கட் பண்ணி